நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கரப்ஷன், கமிஷன் அண்ட் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகளானது அப்படி மணி 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 இதை மட்டுமே நோக்கமாக வச்சுதான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இடி ஒரு புதிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கு. என்னன்னா அமைச்சர் KN நேரு அவர்கள் மேல 1020 கோடிக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க வித் ஆதாரத்தோட. இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. மீண்டும் சிக்குகிறார் KN நேரு. இதுதான் விவகாரம். என்னன்னா இந்த அமலாக்கத்துறை மீண்டும் KN நேரு அவர்கள் மேல இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா அக்டோபர் மாசம் ஒரு குற்றச்சாட்டானது நம்மளோட அமைச்சர் KN நேரு அவர்கள் மேல வைக்கிறாங்க. அதாவது 888 கோடி வேலை வாங்க தரதா சொல்லி முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமா பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. ஒவ்வொரு ஜாபுக்கும் 35 லட்சம் வரைக்கும் கைமாறி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை இடி ஆதாரத்தோட சொல்லியிருந்தாங்க. இது வழக்கா பதிவாகணும் அப்படின்ற ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தாங்க நம்மளுடைய காவல்துறையினருக்கு. பட் ஆனா அதுல எந்த விதமான மூமெண்ட்ஸும் இது வரைக்கும் எடுக்கப்படலை. இதுக்கான நிறைய வாதங்கள் வைக்கப்படுது. இப்ப மேலும் ஒரு குற்றச்சாட்டை வலுவான ஆதாரங்களோட இடி இறக்கியிருக்காங்க. அதோட வேல்யூவேஷன் மட்டும் சொல்லப்படுறது 1020 கோடி பக்கமா ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் பெறப்பட்டிருக்கு. அதாவது ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷனை வாங்கிட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரிடமும் அந்த கான்ட்ராக்டரிடம் 7.5% 10% வரைக்கும் கமிஷன் அடிச்சிருக்காங்க. இதுக்கான நேரடி ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம இடி தமிழக காவல்துறை டிஜிபிக்கு ஒரு கடிதமானது எழுதுறாங்க. இவர் மேல எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படின்னா, ஏற்கனவே இவங்க அக்டோபர் மாசம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது கொடுத்திருந்தாங்க. அது நடந்தே கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல அப்படிங்கறதான் விஷயம். அதோட சேர்த்து நகராட்சி நிர்வாகத்துறையில கிட்டத்தட்ட 1020 கோடி ஆனது லஞ்சமாக பெறப்பட்டிருக்கு. வெறுமனே இந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள்ல மட்டும். அதுவும் குறிப்பா அவருடைய உறவினர்களை வச்சே ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 7.5% 10% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இதை எவிடன்ஸோட சொல்றாங்க. கிட்டத்தட்ட 252 பக்க ஆவணங்களோட சொல்றாங்க இடி. ஏற்கனவே இந்த 888 கோடிக்கும் இதே மாதிரியான விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆவணங்களை வச்சு நீங்க அவர் மேல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆனது பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னா காவல்துறையும் அதுக்கு உடந்தையா இருக்கு அப்படின்ற மாதிரியான தோரணையில தான் இடி பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதிருந்தாங்க. மீண்டும் 36 நாட்களுக்குள்ள இன்னொரு கடிதமானது எழுதப்பட்டிருக்கு. இதை பத்தி KN நேரு அவர்கள் எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல, அதனால இதுக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது அப்படின்ற தோணையில அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. பட் ஆனா தன்னுடைய உறவினர்கள் மூலமாக விடப்படக்கூடிய ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் இது வரைக்கும் இவ்வளோ கோடி கொள்ளடிச்சிருக்காங்க, லஞ்சமா பெற்றிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கட்சியோட நிதின்னு சொல்லிட்டு பல பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம், வாட்ஸ்அப் ஆதாரங்கள் இருக்கு, அதோட அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கு, ஹவாலால இவங்க பணம் எப்படி மாத்தினாங்க அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் இடி டாக்குமெண்டா நாங்க வச்சிருக்கோம், இவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா என்ன மாதிரியான டெண்டர்ல இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சமூக டாய்லெட் கட்டுவாங்க இல்லையா அதுல, அப்புறம் தூய்மை பணியாளர்களுக்கான அவுட் சோர்சிங் செய்யறதுல, அதுக்கப்புறம் நபார்டு திட்டங்கள்ல இவங்க வாங்கியிருக்காங்க. அதோட தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டி கொடுக்கறதுல, அதுக்கப்புறம் கிராம சாலைகள், நீர் மற்றும் ஏரி பணிகள், இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் கொடுக்குறவங்களுக்கு இவங்க கமிஷனாவே டிஃபால்ட்டா இந்த மாதிரியான அமௌண்ட்டை வச்சுதான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினதாக தகவல்கள் சொல்லப்படுது. இதுக்கான ஆதாரங்களை மொத்தமா அமலாக்கத்துறை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த விவகாரத்துல KN நேரு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படுவாங்களா அல்லது அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதோட சேர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், அவருமே அவரோட ட்விட்டர் பக்கத்துல அறிக்கையானதை போட்டிருக்காரு. அதோட சேர்த்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கால்குலேட்டரே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு திமுக ஊழல் பண்ணுது அப்படின்றத எழுதியிருக்காரு. குறிப்பா KN நேரு அவர்கள் சமீப காலமா அவரோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அதுக்கான ஆவணங்களோட இருக்கு. ஏன்னா சில காலங்களுக்கு முன்பாக நிறைய ஆவணங்களை எடுத்துட்டு போனாங்க இடி. அதுல ஒன்னொன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இடி இதுல என்ன மாதிரியான ஆக்ஷனை எடுக்கும் அப்படின்றது, ஏன்னா அவங்க காவல்துறைக்கும் இந்த விஷயத்த இரண்டாவது முறையாக அவர் மேல பதிவு செய்யணும் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படின்றதான் விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் KN நேரு அவர்கள் கைதாவாரா மாட்டாரா, இந்த ஊழல் குற்றச்சாட்டை என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.